ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் நீதி தலைவர்கள் புத்தகத்துக்குண்டான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். முந்தைய பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். வணக்கம் தந்தை அவர்களே. வணக்கம். விருந்தோம்பல்ல ஆடவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களே, பெண்ணிற்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது என்கின்ற இரண்டாவது விவாதத்தையும் பெண்ணியலாளர்கள் வைக்கிறாங்க. இது ஃபெமினிஸ்ட் இன்டர்பிரிட்டேஷன், ஒரு தாக்குதலான ஒரு ஆக்ரோஷமான ஒரு விவாதத்துக்கு நம்மளை இட்டு செல்றாங்க. இது முதலாவது. இரண்டாவது உங்கள் விருப்பப்படி நடந்து கொள்ளுங்கள். அது ரொம்ப டெரிபிளான ஒரு காபரி. 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், அரசன் இல்லாத நாட்களில் லேவியர் ஒருவர் என்று கதை ஆரம்பித்தது. 21ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் அந்நாள் அரசன் இல்லை, ஒவ்வொருவரும் தங்கள் விருப்பப்படி. இப்போ எங்கள் விருப்பப்படி, நீங்கள் விருப்பப்படி செஞ்சுக்குங்க, உங்கள் விருப்பப்படி செஞ்சுங்க, உங்களுக்கு எது சரிதுன்னு படுதோ, வாட் இஸ் குட் டு யூ, அதான் அந்த இப்ரேம் மொழியில் சொல்லிருக்குது, அதை நீங்கள் செஞ்சுக்கங்க என்று அவர் வருகிறார். 19 ஓப்பன் இன்விடேஷன், 19 நான் கொடுத்துறேன், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கங்க என்கின்ற ஒரு நிலைக்கு அவளை இட்டு செல்கிறார். அதான் அந்த கேள்வி, விருப்பப்படி நடந்து கொள்ளுங்கள், ஆனால் இம்மனிதனுக்கு கொடிய செயலை செய்யாதீர்கள் என்று சொல்கிறார். இதுதான் ஒரு எபிரேய இஸ்ராயல் மக்கள் குழுமத்தினுடைய கலாச்சார பிரதிநிதியாக முதியவரும் கனானேய கலாச்சாரத்தினுடைய ஒட்டுமொத்த சீர்கேட்டின் ஒழுக்கக்கேட்டின் பிரதிநிதிகளாக இடிமனிதர்களும் உரையாடுகிற உரையாடல். அடுத்த வசனத்தை நம்ம கடந்து போவோம். அவர்களோ அவர் சொன்னதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்பொழுது அந்த லேவியர் தம் மறுமனைவியை அவர்களுக்காக வெளியே தள்ளிவிட்டார். அவர்கள் அவளோடு உறவு கொண்டு இரவு முழுவதும் வைகரை வரை அவளை இழிவுபடுத்தினர். அவர்கள் வைகரையானதும் அவளை போகவிட்டனர். வைகரையில் அந்த பெண் தன் கணவன் இருந்த வீட்டின் கதவருகில் காலை வரை விழுந்து கிடந்தாள். காலையில் அவள் கணவர் எழுந்து பயணத்தை தொடர வீட்டின் கதவுகளை திறந்து கொண்டு வெளியே வந்தார். அவர் மறுமனைவியான அப்பெண் வீட்டின் கதவருகில் விழுந்து கிடந்தாள். அவள் கைகள் கதவு நிலையின் மீது இருந்தன. அவர் அவளிடம் எழுந்திரு, புறப்படுவோம் என்றார். பதில் இல்லை. எனவே அவர் அவளை கழுதை மீது தூக்கி வைத்து தன் வீட்டை நோக்கி சென்றார். ஒரு டெரிபிளான வசனம், ரொம்ப ஒரு இறுக்கமும் ஒரு தவிப்பையும் உருவாக்குற, நான் ஏற்கனவே சொன்ன ஒரு துணுக்குற செய்கிற ஒரு பகுதி நம்ம பார்த்தோம். இந்த பகுதியிலேயே இந்த பகுதி தான் இந்த பிரிவிலேயே இந்த பகுதி தான் ஒரு கடினமான பகுதி. விளக்குவதற்கும் புரிந்து கொள்வதற்கும் ஏற்றுக்கொள்வதற்கும் ஜீரணிப்பதற்கும் கடினமான ஒரு பகுதி. இந்த பகுதியை நம்ம சற்று பார்ப்போம். உண்மைனா உண்மை தான் இல்லைங்களா? உண்மை எல்லா இடத்துலையும் எந்த விதத்தில் இருந்தாலும் உண்மை தான். இப்போ அவர்களோ அவர் சொன்னதை ஏற்றுக்கொள்ளவில்லை. யார் அந்த அவர்? அந்த முதியவரா தன் பிள்ளை வெளியே தள்ளுறாரு? இல்லை. யாரை தள்ளுறாரு? இந்த லேவியன். எவ்வளோ அழகா, எவ்வளோ அற்புதமான ஒரு பிட்ரேயல், ஒரு அருமையான ஒரு ட்விஸ்ட்டை ஆசிரியர் வைக்கிறாரு. அப்பொழுது அந்த முதியவர் பேசிக்கொண்டே இருக்கும்போது அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. சத்தம் கூச்சல் குழப்பமாகிறது. அடுத்து என்னாகும்? கதவை உடைப்பார்கள், உள்ளே புகுவார்கள், லேவியனை இழுப்பார்கள், உறவு கொள்வார்கள், அவன் சிதிலமாக்கப்படுவான். அதான் அடுத்து நடக்க போகுது. இதை முன்பே உணர்ந்து கொண்ட லேவியர் என்ன செய்கிறாரு? முதியவர் என்ன சொல்றாரு? என் மகளை அனுப்புகிறேன், என் விருந்தினருடைய மறுமனைவியை அனுப்புகிறேன். சரியானு கேட்டுருக்கிறார். அவன் கேட்டு முடிச்சாங்களோ இல்லையோ, அதுக்கு அடுத்த கட்டம் பேச்சுவார்த்தை போகுமோ இல்லையோ, லேவியர் தன் மனைவியை தள்ளிவிட்டார். டெரிபிள் சென்டென்ஸ். இந்த 19ஆம் அதிகாரத்தில் இருக்கிற ஒரு பெரிய பலமான அடியை இதயத்துக்குள்ளாக இறக்குகிற ஒரு அருமையான வசனம், ஒரு கடுமையான வசனம். தன்னை காப்பாற்றி கொள்ள, தன் உயிரை பாதுகாத்து கொள்ள, தனக்கு எந்த தீங்கும் ஏற்படக்கூடாது என்பதற்காக எந்த மனைவிக்காக 4 மாதம் காத்திருந்தாரோ, எந்த மனைவிக்காக 5 நாள் தவித்து போய் மாமனார் வீட்டில் அவசரமாய் உண்டு குடித்து மனைவி அழைத்து கொண்டு வந்தாரோ, எந்த மனைவியை
பாதுகாக்க வேண்டும், ஆபத்து நேர்ந்து விடக்கூடாது என்று சொல்லி ஜெருசலேம் நகரத்திற்குள்ளாக கூட்டி செல்லாமல் சொந்த நாட்டுக்குள்ளாகவும் சொந்த மக்களுக்குள்ளாகவும் கூட்டி வந்தாரோ, எந்த மனைவியை பாதுகாக்க யாருமே கூப்பிடாத பொழுது நகரினுடைய சதுக்கத்தில் வைத்தாவது அவளை பாதுகாப்பு நினைத்தாரோ, அந்த மனிதன் தன் மனைவியை தள்ளிவிட்டார். எங்க தள்ளிவிட்டாரு? கூடியிருக்கிற கொடியவர்கள், இழிமனிதர்கள், கொக்கரிக்கிறவர்கள், ஆடனோடு உறவு கொள்ள வேண்டும் என்று வன்கொடுமைக்கு தயாராக இருக்கிற அந்த கொடியவர்களின் கையிலே ஒரு வெள்ளாட்டுக்குட்டியை தத்து கொடுக்கிறார். அதுதான் இந்த டெக்ஸ்ட் பர்டிகுலர் ரொம்ப ரொம்ப கடினமான பகுதி. நான் சொன்னேன், விளக்குறதுக்கும் ரொம்ப கடினமானது, அதை ஏற்றுக்கொள்வதற்கும் ஜீரணிப்பதற்கும் மிக கடுமையான ஒரு பகுதி. இந்த இடத்துல ஒரு சின்ன நிகழ்ச்சி சொல்கிறேன். திரைப்படம் வந்தது, அது பாக்ஸ் ஹிட்டு. இந்தியாவில் எப்படி ஓடிச்சுன்னு தெரியாது. இத்தாலிய, ஜெர்மானிய, பிரான்ஸு மற்றும் அமெரிக்காவில் அது வசூலை வாரி குவித்தது. இவ்வளோ பெரிய ஹிட்டாக இந்த நாட்களில் என்று சொல்லி வியந்து போகிற அளவுக்கு அதுதாங்க. அப்போ ஒரு சர்வே பண்ணி ஒரு ஆராய்ச்சி நடத்தினாங்க. ஏன் இந்த படம் ஹிட் ஆச்சு? ஆஃப்டர் ஆல் ஒரு பெரிய ஷிப்பும் மூழ்குது, அவ்வளோதானே, அந்த கதைக்கு இவ்வளோ இதா என்று சொல்லி கேள்வி கேட்ட பொழுது ஒரு சாரார் அழகான விளக்கத்தை சொன்னாங்க. இன்றைக்கு திருமணத்துக்கு முன்பாக கூடி வாழ்கிறது, ப்ரீமேரிட்டல் செக்ஸ், லிவிங் டுகெதரு, டிவோர்ஸு, 1 டிவோர்ஸு, 2 டிவோர்ஸு, 3 டிவோர்ஸு, ஒரு மறுமணம், திருமணம், இப்படி அந்த குடும்ப உறவுகள் சின்னாமிடமாகி உறவுக்கும் மனிதத்திற்கும் நேயமில்லாமல் கிடக்கிற புறையோடி போன ஐரோப்பிய சமூகத்தில் ஒரு கதாநாயகனை அந்த ஆசிரியர் நிறுத்துகிறார். என்ன நிறுத்துகிறாரு? பலகை மேலே 2 பேர் இருந்தால் 2 பேர் மூழ்கி சாவுவாங்க. அந்த பையன் என்ன சொல்கிறான்? கண்ணே நீ நின்றுக்கோ, நான் தண்ணிக்குள்ளே நிற்கிறேன்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ளே விடிய கடும் குளிரில் கடும் பனியில் தவிச்சு போய் அடுத்த நாள் காலையில் அப்படியே செத்து கிடக்கிறான். ஒருவேளை அவன் மட்டும் மேலே நின்றுருந்தான்னா அந்த புள்ள செத்துருக்கும், இல்லை 2 பேரும் செத்துருப்பாங்க. அவன் பொழைக்கணுன்றதுக்காக அவன் சாகிறான். தன் நேசித்தவளை, திருமணம் கூட பண்ணிக்கல, நேசித்தவளை உயிரை கொடுத்தாவது காக்க வேண்டும் என்ற காதலனை பார்த்த அந்த ஐரோப்பிய சமூகம், இப்படிப்பட்ட ஒரு காதலன் நமக்கு கிடைக்க மாட்டானா, இப்படிப்பட்ட ஒரு குடும்ப வாழ் நமக்கு அமையாத என்ற தவிப்பில் அந்த படத்தை தெறிக்க விட்டார்கள் என்று அந்த சர்வே சொன்னது. என்ன ஒரு செய்தி சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னாக்க, நல்ல கணவன் என்கிறவன் தன் மனைவியை பாதுகாக்கிறவன். ஒரு பாதுகாப்பு வழங்காத ஒரு கணவன், அந்த பாதுகாப்பு என்பது எல்லா நிலைகளிலும், உணர்வில், உறவில், பாசத்தில், நேசத்தில், பகிர்வில், வழிநடத்தலில், தலைமைத்துவத்தில், எல்லா இடத்துலையும் பாதுகாக்கிற ஒரு நல்ல மனிதன் தான் நல்ல கணவன். பைபிளில் சீராக் புத்தகத்தில் நிறைய வசனங்கள் இருக்குது. நல்ல மனைவியை கண்டவன் பெரும் வணிக கப்பலை கொண்டவனுக்கு சமம் என்று சீராக் புத்தகம் சொல்லுது. நல்ல மனைவி, பற்றுள்ள மனைவி, சுறுசுறுப்புள்ள மனைவி, அறிவுள்ள மனைவி என்று பகுத்து பேசுது. ஆனால் கணவனை பற்றி அதிகம் பேசுறது கிடையாது. ஏன்னா ஆணாதிக்க சமுதாயத்தில் கணவனை பற்றி அதிக வார்த்தை கிடையாது. ஆனால் சாமுவேல் ஆகமம் 1ஆம் அதிகாரத்துடைய துவக்கப்பதிகளில் அழகாக சொல்லுது, நல்ல கணவன் 10 பிள்ளைகளுக்கு சமம். இது ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், 10 பிள்ளைகளுக்கு சமம். ஏன் 10 பிள்ளைங்களுக்கு சமம்? பாதுகாப்பு, நேசம், பகிர்வு, தட்டி கொடுப்பது, தோளோடு தோள் கொடுத்து அரவணைத்து போகிறது, இறுதி வரைக்கும் உறுதியாய் உடனிருப்பது. இதுதான் ஒரு நல்ல கணவனுக்கு அழகு. அந்த கணவன் அந்த கடமையில் தவறுகிற ஒரு காட்சியை பார்க்கும்போது மனசு பதறுது. இப்படி ஒரு கணவனா தன்னை காத்துக்கொள்ள தன் உயிரின் பாதியா என்னவரை வெளியே தள்ளுவதா? அதுதான் ஒரு கேள்வி. இந்த தாண்டி என்னால் போக முடியல, பேச முடியல. ஸோ வெரி டெரிபிள் சென்டென்ஸு. ஆனால் இதுதான் நிதர்சனமான உண்மை. ஒரு குடும்பத்தில், ஒரு உறவு நேசத்தில் கணவன் மனைவிக்கும் சருபங்காக பாதுகாத்து வாழ்கிற வாழ்க்கைக்கு நாம் அழைக்கப்படுகிறோம் என்பதை இந்த பகுதி அழகாக சுட்டி காட்டுது, அழகாக படம் பிடித்து காட்டுது. அந்த லேவியர் தன் மறுமனைவி அவர்களுக்காக வெளியே தள்ளிவிட்டார். அதான் இந்த வசனம். இந்த வசனத்துக்கு போதுமானது சொல்லிட்டேன். இன்னும் நிறைய சொல்லணும், ஆனால் சொன்னால் கோபம் வரும், சில சமயத்தில் மனசு புண்படும். அதை பற்றி சொல்கிறது கிடையாது. அவர்கள் அவளோடு உறவு கொண்டு இரவு முழுதும் வைகறை வரை அவளை இழிவுபடுத்தினர். நான் அந்த இழிவுபடுத்தின வார்த்தைக்கு ஆங்கில வார்த்தை, இணையான வார்த்தை ரேப். இன்னா என்ற ஒரு இபிரேய சொல்லுக்கு ரேப், கற்பழிப்பு, சூறையாடுதல், மானபங்கப்படுத்தல், அப்யூஸ் பண்ணுறது, இதுதான் அந்த வார்த்தையினுடைய முழுமையான முழு அர்த்தம் நான் சொன்னேன். அது ஒரு சில விவிலி வசனங்களை சொல்லிட்டு இந்த பகுதியினுடைய கொடுமையும் வன்கொடுமையும் சற்று நம்ம பார்ப்போம். இரவு முழுதும் அந்த நகரத்தினுடைய இடிமனிதர்கள் ஒன்று சேர்ந்து அந்த பெண்ணை ராவேஜ் பண்ணுறாங்க இல்லைங்களா, அது நாசமாக்குறாங்க.
நாசமாக்குறாங்க. அந்த காட்சி வந்து மனதை உழுக்குகிறது. ஒரு சமுதாய சீர்கேட்டை, சீர்குழிந்த மனிதருடைய மனநிலையை அது படம் பிடித்து காட்டுகிறது. யாவே இறைவன் பெண்களை விழா பக்கத்திலிருந்து எடுத்து படைத்தவராக காட்டிய விவிலியம் அது நம்முடைய விவிலியம். எபிரேய கலாச்சாரம் அப்படிப்பட்ட கலாச்சாரம். அந்த கலாச்சாரத்தின் மனிதர்கள் ஆணுக்கு இணையாக இதயத்திற்கு நெருக்கமாக இருக்கிற விழாயிலிருந்து உருவாக்கப்பட்ட பெண்ணை பற்றி பேசுகிற ஒரு சமதர்ம சமத்துவ சமுதாயத்தில் ஒரு பெண்ணை ஊர் கூடி மானபங்கம் படுத்தி இழிவுபடுத்துகிறது. அந்த ஒரு காட்சியை நம்ம பார்க்குறோம். விடியல் வரை இரவு முழுதும் வைகரை வரை இழிவுபடுத்தினர், வைகரையானதும் அவளை போக விட்டனர். இது வந்து இந்த வந்து ஒரு சமூகத்தினுடைய வன்கொடுமை பற்றி ஒரு செய்தியை இது வைக்குது. இதனுடைய கருத்து நான் பிற்பாடு வருவோம். வைகரையில் அப்பெண் வந்து தன் கணவன் இருந்த வீட்டின் அருகில் கதவருகில் காலை வரை விழுந்து கிடந்தாள். வாசிங்களேன் என்ன தருவேன். வைகரையில் அப்பெண் வந்து தன் கணவன் இருந்த வீட்டின் கதவருகில் காலை வரை விழுந்து கிடந்தாள். இன்னொரு வசனம் வாசிங்க தொடர்ந்து. காலையில் அவர் கணவன் எழுந்து பயணத்தை தொடர வீட்டின் கதவுகளை திறந்து கொண்டு வெளியே வந்தார். அவர் மறுமனைவியான அப்பெண் வீட்டின் கதவருகில் விழுந்து கிடந்தாள். அவள் கைகள் கதவு நிலையின் மீது இருந்தன. சின்ன சின்ன விஷயந்தான் ஆசிரியர் வந்து எவ்வளோ நாசுக்காக எவ்வளவு அழுத்தம் திருத்தமாக பேசுகிறார். கணவன் இருந்த வீட்டர்கள், முதியவர் இருந்த வீட்டர்கள் சொல்லாமல்ல கணவன் இருந்த வீட்டர்கள். ஏன் பாதுகாக்கக்கூடிய பாதுகாப்பை தர வேண்டிய கணவன் இருந்த வீட்டின் அருகிலே விழுந்து கிடந்தாள். ஒருவேளை கதவை தட்ட நினச்சிருப்பா, கதவை திறக்க நினச்சிருப்பா, ஏங்க கதவை திறங்கன்னு தவிக்க நினச்சிருப்பா. சொல்ல முடியல, பேச முடியல, தட்ட முடியல, திராணி இல்லை இல்லைங்களா? அதான் அந்த காட்சி நமக்கு படம் பிடித்து காட்டுது. விடியற் காலையில் கணவன் வந்து கதவை திறக்கிறான், ஏதோ ஒன்றுமே நடக்காத மாதிரி கதவை திறக்கிறான். வெளியே திறக்கும்போது அந்த இடத்துல ரொம்ப ஒரு அழகான காட்சி இருக்குது. அந்த இடத்துல காட்சி வந்து அழகாக எபிரேய வர்ணனை வந்து அவ்வளோ விளக்கமாக சொல்லுது. அவள் கதவுகள், அவள் கைகள் கதவு நிலையின் மேல் இருந்தன. அந்த கதவு நிலைன்னா என்னங்க? கதவு நிலைன்னா என்ன? அந்த டோர் போஸ்ட்டு, அந்த கதவு திருகாணி திறக்கிறோம்ல, அல்லது வந்து அந்த சங்கிலி போட்டு திறப்போம்ல, கதவு நிலையல் அந்த வாசப்படியை பிடிச்சிக்கிட்டு அப்படி தொங்கிட்டு நிற்கிறா. கணவன் திறக்க மாட்டானா, உள்ளே இழுத்துக்க மாட்டானா, பாதுகாக்க மாட்டானா, உயிர் பிழைக்க மாட்டோமா, தவிச்சு போயிருக்கிறான். அதுதான் வந்து அந்த பெண் வந்து ஷீ வாஸ் லீனிங் ஆன் த த்ரெஷ்ஹோல்ட் ஆஃப் த டோர், desperately looking for little help, little support, little consolation, little protection from the side of the husband. அதான் அந்த பொண்ணு எதிர்பார்த்தது எல்லாமே. அப்படி விழுந்து கிடந்தாள். அவளுடைய கைகள் கதவு நிலையின் மேல் இருந்தன. ரொம்ப ஒரு நம்ம சோகத்துக்குள்ளாக ஆக்கிற, நம்மை வந்து நம்முடைய மனதை ரொம்ப கனப்படுத்துகிற வார்த்தைகள், வசனங்கள். ஏன்னாக்க ஆண் பெண் என்ற சமுதாயத்தில் இந்த பெண்ணியர்கள் பேசும்போது இந்த பகுதி வந்து ரொம்ப அழகாக விளக்கி சொல்லுவாங்க. நிறைய தாக்குதலை வந்து ஆண் அதிக சமுதாயத்தின் மேலே வந்து அவங்க கொட்டி தீர்ப்பாங்க. ஆனால் வந்து அந்த கதவை திறந்து அவங்க பேசிக்கிட்டே இருக்கக்குள்ளே இவளை தள்ளுறான் பாருங்க, அப்போவே இவன் செத்துட்டான். ஹி டைட், அவ்வளோதான், செத்துட்டான். விடியற் காலையில் கதவை திறந்து செத்து போன மனைவியை பார்க்குறான். அவன் வந்து வாழ்ந்தும் செத்தவனாக இருக்கிறான், இவள் செத்தும் வாழ்கிறவளாக இருக்கிறான். ஒரு வாழ்வும் சாவும் ஒன்றை ஒன்று வாசல் படியிலே சந்திக்கிறது. அந்த காட்சியை தான் வந்து மனதிற்குள்ளாக பாரத்தை ஏற்படுகிற காட்சி. சில சமயத்தில் இந்த விவிலிய வர்ணனையாளர்கள், விவிலிய ஆசிரியர்கள் சொல்லுகிற அந்த கதை சொல்லும் பாங்கு வந்து அவ்வளவு நேர்த்தியானது. விடியற் காலந்து நான் வந்து இன்னும் ஒரு அடுத்த அமர்வில் நான் சொல்கிறேன். அந்த பொழுதை பற்றி பேசுகிறாங்க. மாலை சாய்ந்தது, இரவு நேரம், அந்த அந்த சீக்வன்ஸ் ஃபுல்லாக வந்து நைட்டு, விடியற் கால, பொழுது எல்லாம் அந்த சீக்வன்ஸ்லேயே அப்படி வரும். அந்த கால நேரத்தில் இந்த ஆசிரியர் விளையாடுகிற அந்த வித்தக விளையாட்டுகளை அவர் வர்ணித்து சொல்லியே ஆகணும். அதை நம்ம பார்ப்போம். இப்போ வந்து ரெண்டே செய்திகளை சொல்லி இந்த பகுதியை நம்ம நிறைவு செய்வோம். 25-26 2 பெண் பிள்ளைகள், அபலைகள், ஆபத்தை நோக்கி பயணிக்கின்ற ஒரு விளிம்பு நிலை சகோதரிகளை இந்த பகுதி சுட்டி காட்டுகிறது. ஊர்கூடி கொக்கரிக்கிறது, உள்ளே இருக்கிறவன் பாதுகாக்க வேண்டும். கட்டிய கணவன், தொட்டு உறவாடிய கணவன் புறம் தள்ளி தன்னை காத்துக்கொள்ள எத்தனைக்கிறான். இதில் வந்து யார் கொடியவர்கள், யார் இழிய மனிதர்கள் என்பதை விவிலியம் சிந்தித்து பார்க்க அழைக்கிறது. இழி மனிதர்கள் வெளியவா, இழி மனிதர் உள்ளவா என்கிற ஒரு கேள்வியோடு இந்த பகுதி நம்ம நிறைவு செய்வோம். திரும்பி வருவோம். இப்பகுதிகளில் வருகிற இறை மக்கள்
யாவேவின் மக்களாக, இறைவனின் மக்களாக சித்தரிக்கப்படுகிறார்கள். ஆனால் அவருடைய சொல்லுக்கும் செயலுக்கும் சம்பந்தம் இல்லாதது போல் இந்த பகுதியில் இம்மக்கள் சித்தரிக்கப்படுகிறார்கள். அதான் முக்கியமான கருத்து. அரசன் இல்லாத அக்காலத்தில் என்று துவங்குகிற இந்த பகுதி யாவேதான் தங்கள் அரசன் என்று அறிக்கையிடுவதை போல சொல்லவும் செய்யவும் இல்லை என்பதுதான் வருத்தமான செய்தி. அதை போலவே இன்னும் ஒரு அழகான செய்தியை நம்ம பார்க்குறோம். இந்த 19ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனத்திலே ஒரு வார்த்தை இருக்கிறது. அவள் அவருக்கு எதிராக வேசித்தனம் செய்துவிட்டு என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. வேசித்தனம் செய்துவிட்டு கணவனை விட்டு பிரிந்து போகிறார். வேசித்தனம் பண்ணது இவங்க, டிவோர்ஸ் கொடுக்குறவங்க இவங்க. இது எப்படி நியாயம் என்று பல வல்லுநர்கள் கேள்வி கேட்குறாங்க. இஸ்ராயல் நாட்டில் பெண் ஆணை விவாகரத்து செய்வது என்பது சட்டத்தில் இல்லாத ஒரு காரியம். ஆக இந்த பெண் வேசித்தனம் செய்துவிட்டு கணவனை விட்டு பிரிந்து போனாள் என்பதை எப்படி புரிந்து கொள்வது என்கின்ற ஒரு வாதத்தை விவிலியர்கள் முன்பாக வைக்கிறார்கள். அதுக்கு 2 விளக்கம் சொல்லலாம். ஒரு சின்ன ஒரு உதாரணத்துக்கு, அது என்ன பின்னால் உறவு வாழ்க்கை பற்றி சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கிறதுக்காக சொல்கிறேன். ஜனா என்று சொன்னால் ஜோனா அல்லது ஜனா என்று சொன்னால் டு பி எ ப்ராஸ்டிடியூட், வேசித்தனம், விபச்சாரி என்ற வார்த்தைக்கு பொருள்படுகிறது. அதிலேயே ஜனாஹ் என்றால் கோபப்பட்டால், அவமானப்படுத்தினால், விட்டு விலகினாள் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. ஒரு வேளை ஜனாஹுக்கு பதில ஜனாவை போட்டாங்களோ என்று ஒரு சில விவிலிய வாதிடுறார்கள். ஏன்னாக்க 70 தொகுப்பாகிய செப்தோஜிந்திலே அந்த வார்த்தை என்னென்னால் அவள் அவன் மீது கோபப்பட்டு, அவள் அவனை அவமானப்படுத்தி என்று வார்த்தையிலே மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறார்கள். ஆக இந்த வேசித்தனம் என்பது இந்த இடத்திலே பொருத்தமான வார்த்தையா, பொருத்தமான மொழிபெயர்ப்பா என்ற ஒரு கேள்வியை நம் முன்பாக விவிலியர்கள் வைக்கிறார்கள். எது எப்படியாக இருந்தாலும் அந்த பெண் தன் கணவனை விட்டு பிணங்கி கொண்டு போய்விட்டாள். அந்த கணவனுக்கும் அந்த பெண் மீது அவ்வளோ பாசம். 4 மாதம் காத்திருக்கிறான். 4 மாதம் பெரிய நேரம். 4 மாதம் ஆகியும் வரல. என்ன பண்ணுறான்? சரி, போனது கழுத போச்சு, வேற ஒன்று தேடுவோம். அப்படி இல்லை, மனைவியை தேடி போகிறான். அது ஒரு நல்ல ஒரு அழகான கதாபாத்திரமாக ஆசிரியர் சித்தரிக்கிறார். இதுக்கு பின்னாட்களில் நிறைய விளக்கம் சொல்கிறாங்க. அந்த பெண், பெயரில்லாத அந்த பெண், வேசித்தனம் என்று சாட்டப்படுகிற அந்த பெண் இஸ்ராயலுக்கு ஒப்புமையாக, உள்ளீடாக இந்த இடத்துல வருகிறாள் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனாலும் கூட ஜெனாஹ் அல்ல என்பதை ஜனா என்று எடுத்துக்கொண்டார்களோ என்ற வாதம் தான் பலருடைய வாதமாகவும் விவாத பொருளாகவும் இருக்கிறதை விவிலிய விளக்குபவர்களை நம்ம காண்கிறோம். அது 2வது. 3வது பாருங்களேன், தார்கும் என்கின்ற அந்த ரபினிக்களுடைய இலக்கியத்தில் அதில் ஒரு வார்த்தை இருக்கிறது. அதில் ஷீ டிஸ்பைஸ்டு ஹிம் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அவரை பழித்துரைத்து பிரிந்து போனாள் என்றுதான் வார்த்தை வருகிறது. ஆக இந்த இடத்துல அந்த வார்த்தையினுடைய விவாதத்தை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும். அதே போல் பிரிந்து போனாள். ஆனால் இந்த இடத்துல ரொம்ப அழகான ஒரு மென்மையான உணர்வு சூழலை ஆசிரியர் சுட்டி காட்டுகிறார். இந்த கணவன் 4 மாதம் வரைக்கும் காத்திருக்கிறான், வரவில்லை என்றவுடன் தேடி போகிறான். தேடி போகும்போது அவருடைய மனநிலை, அவருடைய மன உறுதியை அழகாக ஆசிரியர். ஒரு கழுதை இவனுக்கு, 2 வேலைக்காரங்க, இன்னொரு கழுதை சம்சாரத்துக்குன்னு கூட்டிகிட்டு போகிறான். போகிறதே கூட்டிகிட்டு வரணுன்றது தான் ஒரு எண்ணம். அதுவும் நல்ல அழகான ஒரு முன்மதியுடைய, அதே சமயத்தில் முன் தயாரிப்புக்கூடிய ஒரு கணவனை நாம் பார்க்குறோம். பாசமுள்ள கணவனையும், குடும்பம் இப்படி ஒன்று சேரும், நன்கு வாழும், நாம் இரண்டாக வாழலாம் என்ற நம்பிக்கையுடைய ஒரு கணவனாக இந்த லேவி சித்தரிக்கப்படுகிறார். இன்னொரு கருத்து சொல்லணும் அப்படின்னம்னாக்க, இந்த கணவன் லேவி தன்னுடைய மாமனார் வீட்டுக்கு போனவுடனே மனம் மகிழ்வுற்று மாமனார் வரவேற்கிறாரு. அவள் மனைவியும் மனம் மகிழ்வுற்று வரவேற்று தன் தந்தையின் இல்லத்தில் தங்க வைக்கிறார். அப்போ கணவன், மனைவி, மாமனார், இந்த மூவருமே சமாதான உடன் உறவுக்காக ஒத்துழைக்கிற மனிதர்களாக ரொம்ப அழகாக பாசிட்டிவாக ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. அது ரொம்ப அழகான ஒரு சூழல். இப்போ ஒரு சின்ன ஒரு வாழ்க்கைக்கு ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். இப்போ சில சமயத்தில் வீட்டில் கோச்சிட்டு போகிறாங்க. அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். அந்த காரணங்களை பற்றி நம்ம தேடி போகல. என்ன காரணமாக இருந்தாலும், அதான் விவிலியத்தில் சொல்லுவாங்க, பிரிந்து போவதற்கென்று 100 காரணங்கள் இருந்தால் மன்னிப்பதற்கு 1000 காரணங்கள் இருக்குது. ஏன்னா கடவுள் அப்படிதான் தன்னுடைய காதலியாக இஸ்ராயலை நடத்துகிறார். ஒருபோதும் குறைகளை சுட்டிக்காட்டி பெரிதுபடுத்தி பிரித்து வைக்க நினைப்பதே கிடையாது. ஏசியா 2:14 அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவளை
நயமாக பேசி கவர்ந்தெடுத்து பாளையத்தில் கூட்டி போய் நெஞ்சுருக அவளோடு பேசுவேன், சமாதானம் பண்ணிக்குவேன் ஆண்டவரே சொல்றார். சமாதானம் செய்வது என்பது இறைவனுடைய குரல். ஒரே ஒரு வார்த்தை சொல்லணும்னு ஆசைப்படுறாங்க. பைபிளில் 8 பேர்கள் இருக்குது. மத்திய எழுதினச்சில் 5ஆம் அதிகாரத்தில் 1லேருந்து கடன்னு 8 பேர்கள் இருக்குது. அந்த 8 பேர்கள் மட்டும் இருந்தால் ஹோல் பைபிளை எரிஞ்சு போனாலும் காணாமல் போனாலும் விசுவாசமும் கிறிஸ்துவும் நிற்கும்னு காந்தியடிகள் சொல்கிறார். அவ்வளோ முக்கியமான 8 பேர்கள். மலைப்பொழிவு, செர்மன் ஆன் தி மவுண்ட், பியாட்டிடியூட்ஸ் சொல்கிறாங்க. அந்த 8 பேர்களில் எங்கேயுமே எளியமானதோர், கனிவுடையோர், இரக்கமுடையோர், பொறுமையுடையோர், நீதிக்காக துன்புறுத்தப்படுவோர் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் சமாதானம் செய்வோர் பேர் பெற்றோர் கடவுளை காண்பர் என்று சொல்லியிருக்குது. கடவுளை பார்க்கணுமா, நீ சமாதானம் பண்ணு. ரொம்ப அழகான வசனம் பாருங்க. அது கடவுளை யாரும் பார்க்கவே முடியாதுன்ற பைபிள் கலாச்சாரத்தில் கடவுளை பார்ப்பாங்க எப்போ? சமாதானத்தை விரும்பி சமாதானம் செஞ்சோம்னாக்க. இன்றைக்கு ஈகோ மனப்பயணம்னாலும் பல்வேறு சின்ன சின்ன சினுங்களினாலும் பணங்களினாலும் பிரிந்து போயிருக்கிற இல்ல தம்பதிகளுக்கு இது ஒரு அழகான செய்தியாக இருக்கணும். சமாதானம் செஞ்சீங்கன்னா சாமியை நீங்கள் பார்ப்பீங்க. உங்கள் மனைவி இடத்துல, கணவன் இடத்துல, பிள்ளைகள் இடத்துல, குடும்பத்தின் மையத்தில் கடவுள் நம்ம பார்ப்போம். அந்த கருத்தை நம்ம உள்வாங்க தான் இந்த செய்தி அழகாக சொல்லுது. சமாதானத்தை விரும்பி தேடி போகிற கணவன், அவன் சமாதானத்திற்காக வந்திருக்கான் என்பதை ஏற்றுக்கொள்கிற மனைவி, இவர்கள் இருவரையும் இணைத்து குடும்பமாக வாழ வைக்க வேண்டும் என்கிற மாமனார். ரொம்ப அழகான கருத்து. ரொம்ப அழகான ஒரு சூழலை, ஒரு மென்மையான உறவு சூழலை ஆசிரியர் முன்பாக படம் பிடிக்கிறதை நாம் இந்த 3ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். 4ஆவது வசனத்தை வாசிப்போம். பெண்ணின் தந்தையான அவர் மாமனார் அவரை வற்புறுத்தவே அவர் அவருடன் 3 நாள்கள் தங்கினார். 4ஆம் நாள் அவர்கள் அதிகாலையில் எழுந்தார்கள். அவர் புறப்படுகையில் பெண்ணின் தந்தை தம் மருமகனிடம், சிறிது உணவருந்தி திலம் பெற்ற பின் போகலாம் என்றார். அவர்கள் இருவரும் ஒன்றாக அங்கே அமர்ந்து உண்டு குடித்தனர். பெண்ணின் தந்தை அவரிடம், உம் இதய மகிழுமாறு இரவும் இங்கே தங்கும் என்றார். ரொம்ப அழகான வாசனை. இது ஒரு 3 சின்ன கருத்தில் சொல்லலாம். ரொம்ப நல்ல பகுதி, அழகான பகுதி. 19:4 அது மாமனார் ஏன் சந்தோஷப்பட்டார்? மனம் மகிழ்வுற்று அவரை வரவேற்றாருன்னாங்க. மனமாற உபசரிக்கிறாரு. உண்டு குடித்து கழித்திருக்க அவர் வேண்டுகிறார், வற்புறுத்துகிறார். 1 நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 3 நாள் இல்லை, 4 நாள் இல்லை, 5 நாள் ஆக்கி போட்டு 6ஆம் முறை வச்சு கவனிச்சுக்கிறார். இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் நீதி தலைவர்கள் புத்தகத்துக்குண்டான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. 10ஆம் வசனத்தை அழகா சொல்லுது. அம்மனிதர் இரவு தங்க விரும்பவில்லை. 10-21 ஒரு சமூகம் எப்படி ஒரு விருந்தினர்களை சந்திக்கிறது என்கின்ற ஒரு அழகான செய்தி.